இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வூஜின் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா ஒருத்தவங்கள டேட் பண்ணிட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தா இவங்களோட டீச்சரான மிஸ் ஹான். அந்த மாதிரி இவன் கூட ஒன்னா படுத்துட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு சீக்கிரமா ரெடியாகி வந்துருன்னு ஹான் அங்கிருந்து ஃபர்ஸ்ட் கிளம்ப, அதுக்கப்புறம் தான் வூஜின் அவனோட டிரைவர் கூட போறான். டிரைவருக்கு கூட இதை பத்தி எதுவும் தெரியாது. கட் பண்ணா ஸ்கூல்ல காங்ஹாவும் ரியானும் நேருக்கு நேர் பாத்துக்க. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக். ஜேஇயை கிஸ் பண்றதுக்கு முன்னாடியே இன்ஹாவை பத்தி அவனோட டெத்தை பத்தி விசாரிச்சிருப்பான். ரியானோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட யாரு பேசினாலும் அவனுக்கு பிடிக்காது. இன்ஹா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயே க்ளோஸா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க பார்த்தான். அதனாலதான் ரியான் கொலை பண்ணிட்டான். அவனோட ஒரே வீக்னஸ் ஜேஇ மட்டும் தான் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பான். அதனாலதான் அவனை உசுப்பேத்துறதுக்காகவே ஜேஇ அவன் கிஸ் பண்ணிருப்பான். ரியான் அவனோட அல்ல கை கிட்ட அவனோட கதையவே முடிச்சு அப்படின்னு சொல்ல இப்பதான் இன்ஹான் இறந்து போயிருக்கான். உடனே இதையும் பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அவன் சொல்றான். ஆனா ரியான் அவனை முறைச்சதுக்கே அவன் பயந்து சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளாஸ் ரூம்ல ஸ்காலர்ஷிப் சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் நிக்க வச்சு இனி யாருமே இவன் கூட பேசக்கூடாது, பேசினா அவனுக்கு வர நிலைமை தான் உங்களுக்கும் வரும்னு மிரட்டிட்டு இருக்க. அதுல அந்த ஆர்வகோலர் சீனியர் இன்ஹானா பயங்கரமா மிரட்டி அடிக்க வர அவனையே திருப்பி அடிச்சிடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டா மிஸ் ஹான் வந்து சீனியர் பசங்களுக்கு இங்க என்ன வேலை, எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ட்ரிப் மாதிரி போகிறதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இன்னொரு பக்கம் ரீஹான் நேரா ஜேஇட்ட போய் எதுக்காக நீ அந்த மாதிரி நடந்துகிட்ட, என்ன வெறுப்பேத்துறதுக்கு ஸ்காலர்ஷிப்பா என்ன கிஸ் பண்ற அளவுக்கு நீ போயிட்டியா, நீ என்னோடது என்ன ஆனாலும் உன்னை ஈஸியா விட்டுற மாட்டேன், நீ நம்ம லவ் புரிஞ்சு மறுபடியும் என்கிட்ட வருவ, அது கண்டிப்பா நடக்கும்னு சவால் விட்டுட்டு அவன் வெளில போக, கிளாஸ் முடிஞ்சே காங்ஹா நேரா ஜேஇ கிட்ட போய் இங்கிட்ட தனியா பேசணும்னு சொல்ல, கூட ஹீரா இருந்தாலும் நீ இவன் முன்னாடியே சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவ சொல்லிடுறா. அதனால நேத்து அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, உன் பெர்மிஷன் இல்லாம நான் உன்னை கிஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அன்னைக்கு நீ எனக்கு ஷர்ட் கொடுத்தனால பதிலுக்கு நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் கேட்டுக்கோ, இந்த ஸ்கூல்ல டிராப் அவுட் பண்ணிடு, நீ ரியானை சோதிச்சுட்ட, அவன் கூட பகச்சுக்கிட்ட, உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அதுதான் காரணம்னா அதை நானே பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ உன்னை கிஸ் பண்ணும்போது நீ என்ன தடுக்காம இருந்தல்ல அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதை கேட்டுட்டு எதுவும் சொல்லாம ஜேஇ போயிடுறா. ஆனா ஹீரா என்னமோ இவங்க ரெண்டு பேரோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா நீங்க ஒண்ணு சேருவீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீ தத்தனை பேர் இருந்தோ நீ ஏன் ஜேஇயை கிஸ் பண்ண அப்படின்னு கேட்க, இருக்கிறதுலே அவதான் பேர் அழகி அதனாலதான் கிஸ் பண்ணன்னு அவனும் சொல்லிட்டு போயிட, அவ அழகா இருக்கிற காரணத்தினாலேயும் உன் லைஃபையே நீ சாக்ரிஃபைஸ் பண்றியா அப்படின்னு கொஞ்சம் வில்லத்தனமா தான் யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ணா ரியான் ஒரு ஹோட்டல் ரூம்ல ஜேஇ கூட அவங்க ஒன்னா இருந்த எல்லா வீடியோஸும் போட்டு பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல ஜேஇ ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரா வர, அப்பதான் ஜேஇயை ஹோட்டலுக்கு வெளியில பார்த்ததா சொல்றா. ரீஹான் ஜேஇ கிட்ட மன்னிப்பு கேட்ட எல்லாத்தையும் நினைச்சு ரீஹானை பார்க்க வந்தாளா இல்ல அவங்க தங்குன அந்த ஹோட்டல் ரூமுக்கு வரலான்னு நினைச்சாலான்னு தெரியல. ஆனா வந்தவ ரூமுக்கு வராமலே போயிடுறான். இதுதான் சான்ஸ்னு ஹீரோவும் சும்மா இல்லாம உன்னை லவ் பண்ணாமலா அவ இவ்வளவு தூரம் வந்திருப்பா, நீ அவளை பயங்கரமா லவ் பண்றதே ஒரு மைனஸ் பாயிண்ட். 6 வயசுல இருந்து நீங்க 2 பேர் லவ் பண்றீங்க, இப்ப சடனா நீ வேற ஒரு பொண்ணை டேட் பண்ற மாதிரி நடி, அது ஜேஇக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்ககிட்ட வந்துருவா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க, அவன் என் கூட பிரேக்கப் பண்ணதுக்கான காரணத்தை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு அவன் கேட்கறான். ஆனா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னால ஸ்பையா ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஹீரா சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு வூஜின் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற போன் பூத்துக்கு போக, அது வெறும் போன் பூத்துல சீக்ரெட்டான ஒரு பார். உள்ள போனா அங்கேதான் ஜேஇயும் உட்காந்துருக்கா. அவனை பார்த்த உடனே கண்டிப்பா நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்க, அதனாலதான் நீ அவன் கூட பிரேக்கப்பும் பண்ணிருக்க, என்னன்னு என்கிட்ட கூட ஏன் நீ மறைக்கிற, சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹெச்னு பேர் போட்ட ஒரு கான்டாக்ட்ல இருந்து போன் வருது. அது வேற யாரும் இல்ல மிஸ் ஹான் தான். ஆனா அவன் ஹெச்னு சேவ் பண்ணிருக்கனால சீக்ரெட்ஸ் எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் இருக்கு போலங்கிறத ஜேஇ புரிஞ்சுக்க அவன் போன் பேச போயிடுறான். அப்ப ஜேஇயோட போனுக்கு மறுபடியும் அந்த அனானிமஸ் மெசேஜ் வருது. என்ன இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ கண்டுக்காம இருக்க போற, என் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணு, இல்லன்னா எல்லா உண்மையும் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கா. அதை பார்த்த உடனே போன வருஷம் ஊஜினோட பார்ட்டியில நடந்த ஒரு இன்சிடென்ட் அவளுக்கு ஞாபகம் வருது. ரொம்ப பயத்திலையும் பதட்டத்திலையும் ஜேஇ இருக்க அந்த இடத்துல இன்ஹா இருக்கான். நான் செக் பண்ணிட்டேன், பாசிட்டிவ், 2 டைம் இல்ல 3 டைம் பார்த்துட்டேன், பாசிட்டிவ்னு தான் காட்டுதுன்னு பதட்டத்துல சொல்ல, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்ல அப்படின்னு இன்ஹா அவளுக்கு ஆறுதலா கட்டி பிடிச்சுக்கிறா. ஆனா அவனோட பாக்கெட்ல கேமரா பெண் இருக்கிறத ஜேஇ பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் நிக்க, வேற 2 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஹாவா அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த வீடியோவை தான் அப்பாக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க போல இருக்கு. ஊஜினும் போன் பேசி முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னு ஜேஇ அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல காங்ஹானோட கபோர்ட் கிட்ட நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ரியானும் அவனோட அல்ல கைகளும் வராங்க. அதுல ஒருத்தன் ரியான் கிட்ட ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுக்குறான். பார்த்தா ட்ரக்ஸ் மாதிரி இருக்கு. அதை காங்ஹாவும் பார்த்துடுறான். நீ எதுக்காக இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்குன்னு தெரியல, ஒருவேளை உனக்கு தெரிஞ்ச யாராவது இந்த ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்களா, அவங்களுக்கு பதிலா தான் நீங்க சேர்ந்திருக்கியா என்னமோ, ஆனா என்ன பகச்சுக்காத, அது உனக்கு தான் நல்லது இல்லைன்னு சொல்லி மிரட்ட, காங்கா அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக். கண்டிப்பா அவங்க எனக்கு ட்ரக்ஸ் கலக்கி கொடுத்துருக்காங்க, நான் செத்தே போயிருப்பேன் தெரியுமான்னு ரொம்ப பயத்துல இன்ஹா சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல அவனுக்கு ஆறுதலா இருக்கிறது காங்கா தான். இவங்க 2 பேத்துக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப வரைக்கும் நமக்கு சொல்லல. அந்த சீனியர் காங்காவை ஏதாவது பண்ணணும்னு பிளான் போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்னு கண்ணாடி கேட்டுட்டு போறான். இவன் தான் கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ். பிரின்சிபலை பார்க்க தான் போயிருக்கான் போல. ஏதோ ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, பிரின்சிபல் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சேரு, தருதல பசங்க கூட சேராத, ஈரா, ஊஜின், ரீஹான், ஜேஇ இவங்க கூட
கூட மட்டும் சேரு, ஏன்னா அப்பதான் ஃபியூச்சர்ல உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேலைன்னு போகும்போது உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்லாம் அட்வைஸ் கொடுக்க. ஓகே, ஆனா இன்ஹாவோட டெத்தை நீங்க எப்படி மறைச்சீங்க? ஒரு ஆர்டிகல் கூட நியூஸ் பேப்பர்ல வரல. சொல்லுங்கம்மான்னு கேட்ட மேல் தான் தெரியுது இந்த பிரின்சிபலோட பையன் தான் இந்த கண்ணாடி. ஆனா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பிரின்சிபல் சொல்லிடா. காங்கா நேரம் சான் கிட்ட போய் ரீஹானா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க, அவனோட கபோர்டு ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும்னு சொல்ல. அவங்களுக்கு தெரியாம அவங்களோட கபோர்டு ஓபன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா. ஒருவேளை நீங்க ஓபன் பண்ணலன்னா அன்னைக்கு என்ன கிளாஸ்ல அடிக்கும் போது நீங்க பார்த்து எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருந்ததை மீடியால நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டின மேல் தான் மாஸ்டர் கீயை வச்சு கபோர்டு ஓபன் பண்றா. உள்ள அந்த டேப்லெட்ஸும் இருக்கு. ஆனா அதை பார்த்து மிஸ் ஹான் அதிர்ச்சி ஆகாம இது வெறும் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ், இங்க இருக்கிற பசங்களுக்கு டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கனால எல்லாருமே இதை எடுத்துப்பாங்க, நார்மலான ஸ்கூல்ல படிச்சனால இதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியல, வேணும்னா நீயே செக் பண்ணிக்கோ, ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடி வச்சிருன்னு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அவ போயிட. இன்னொரு பக்கம் ஜேஇ ஹீரா கிட்ட அனானிமஸா ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வருது, அந்த ஐடி உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? யாரையோ உனக்கு தெரியும்னு சொன்னல, அவங்க கிட்ட சொல்லி அந்த அனானிமஸ் மெசேஜ் யாருதுன்னு கண்டுபிடிக்க சொல்ல. போன வருஷம் யூஜனோட பர்த்டேல எடுத்த வீடியோ அனுப்பி தான் மிரட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. காசு பறிக்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனா நம்ம கேங்ல அந்த மாதிரி ஆள் யாருமே இல்லையே. சரி, அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பி விடு, நானே அவங்களுக்கு அனுப்பி கண்டுபிடிக்க சொல்றேன்னு சொல்லவும், வேண்டாம் ஐடி எனக்கு கொடு, அவங்களுக்கு நானே அனுப்பிக்கிறேன் ஜேஇ சொல்றா. அதை கேட்ட உடனே பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருக்காங்க போல, மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரா சிரிக்கிறா. சொல்ல போனா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, சரியான விஷ பாம்பு போல. அந்த அனானிமஸ் மெசேஜ் யாரோட தான் இருக்கும், அந்த வீடியோல என்ன இருக்குங்கிற ஆர்வத்துல அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. போன வருஷம் யூஜனோட பர்த்டேல தானே அந்த ஒரு பையன் இறந்து போனான், அவன் பேரு கூட என்னமோ காங்னு வரும்லன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க, காங் இன்ஹா அவனான்னு கேக்குறான். போன வருஷம் பர்த்டேல நடந்த சில மாண்டேஜ் சீன்ஸ் எல்லாம் நமக்கு காட்டும் போதுதான் ஹீரா யாரோ கூட நெருக்கமா இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனா இதுக்கும் அந்த அனானிமஸ் மெசேஜுக்கும் இன்ஹாவோட சாவுக்கும் என்ன சம்பந்தம்னு சுத்தமா புரியல. கட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீலிங் தெரப்பிக்காக ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. எப்பவுமே படிச்சு அதையே நினைச்சிட்டு இருக்கனால இங்க யோகா, எக்ஸசைஸ், ட்ரெக்கிங் அது இதுன்னு மனசை அமைதிப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்காங்க. மிஸ் ஹான், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அதனாலதான் இப்ப கூட இங்க இருந்து அனுப்பி வைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் உங்க கண்ணுல படாதன்னு ஏதோ சில டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு காங்ஹாவை அங்கிருந்து அனுப்ப, சிகரெட் வாங்குறதுக்காக நானும் உங்க கூட வரேன்னு ஜேயும் சைக்கிள் உட்காந்துக்கிறா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஹீராவும் ரியானும் பாக்குறாங்க. ஆல்ரெடி ரியான் கிட்ட என்னதான் அவளுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் காங்ஹா மேல அவளுக்கு ஒரு கண்ணுன்னு ரியானை குழப்பி விட்டுருப்பா. இத பார்த்தோன்னே ரியானுக்கு இன்னுமே அது ட்ரிகர் ஆயிடுது. சைக்கிள்ல 2 பேரும் போறாங்க. போற வழியில பீச் எல்லாம் இருக்கு, வண்டி நிப்பாட்டட்டுமா, நீ பீச் பார்த்துட்டு வரியான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல நீ போன்னு சொல்லிடுறா. ஆனா அவளுக்கு இந்த மாதிரி சைக்கிள்ல போறது ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. மருந்து வாங்கிட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது சரியான மழை. ஒரு நாய்க்குட்டிய பார்த்த மேல் உம்முனே இருந்த ஜேஇ சிரிக்கும் போது, நீ ரொம்பவே அழகா இருக்க, எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல, நீ ரொம்ப பணக்காரி, அறிவா இருக்க, அழகாவும் இருக்க, அப்படியே எப்ப பார்த்தாலும் உம்முனே இருக்கேன்னு கேட்க, என்ன அப்படிதான் வளர்த்தாங்க. 3 வயசுல இருந்தே சிரிக்க கூடாது, அழுக கூடாது, ஃபீலிங்ஸை வெளிக்காட்டிக்க கூடாது, ஒருவேளை நீ அப்படி பண்ணா பாக்குறவங்களுக்கு அது ஒரு காசிப்பா மாறிடும், ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு தான் வளர்த்தாங்க. ஏழையா இருந்தாலும் நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பதிலுக்கு அவ கேட்டா, ஏழையா, நான் ஒரு நாளும் அப்படி நினைச்சதே இல்ல, ஆனா இங்க வந்த மேல் தான் எனக்கு அந்த மாதிரிலாம் தோணுதுன்னு அவன் சொல்லிடுறான். 2 பேரும் ஒருத்தரையே பார்த்துட்டு இருக்க. மழை இப்போதைக்கு நிக்காது, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவ எழுந்திருக்க. மேல ஹோட்டல் ரூம்ஸ்க்கும் வந்துடுறாங்க. என் ரூம்க்கு வா, இந்த ட்ரெஸ் நான் காய வச்சு தரேன் அப்படின்னு காங்ஹாவா அவ இன்வைட் பண்றா. அதே சமயம் டீச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஊஜின் வந்து மிஸ் ஹான் கிட்ட பிரின்சிபல் உங்களை கூப்பிடுறாங்கன்னு கூப்பிட்டு போயிடுறா. நிஜமா பிரின்சிபல் எல்லாம் கூப்பிடல, அவனுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவளும் நாய்க்குட்டி மாதிரியே அவன் பின்னாடியே போயிடுறா. அப்படிதான் போகும்போது ஜேஇ ரூம்குள்ள காங்ஹா போறத அவ பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களா, இல்ல வரும்போது அவங்க 2 பேரும் ஒரே ரூமுக்கு போறத நான் பார்த்தேன் அப்படின்னு வர சொல்லி வச்சுடா. ரூம்குள்ள அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா காங்ஹாக்கு செம்ம தூக்கம், அவன் பயங்கரமா தூங்கி விழுகிறான். அதுவும் ஜேஇ மேலேயே தூங்க. அவ எதுவும் எழுப்பி விடல, தடுக்கவும் இல்ல. பதிலுக்கு, அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ணதே எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதை வெறுக்கல அப்படின்னு சொல்லிட. அதை கேட்ட காங்ஹா மறுபடியும் அவளை கிஸ் பண்ண நெருங்குறான். அதே சமயம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ஊஜின் எல்லாத்தையும் அவன் கண்ணால பார்த்த மாதிரி ரியான் கிட்ட சொல்ல, அவன் உடனே பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் கீ எடுத்துட்டு உடனே வாங்கன்னு அவன் இந்த ரூமுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவங்க கிஸ் பண்ண நெருங்கி போயிட்டே இருக்கும்போது அவன் கையில இருக்கிற மீன் போட்ட பிரேஸ்லெட்டை ஜேஇ பாக்குறா. இதே பிரேஸ்லெட் தான் இன்ஹாவும் போட்டிருந்தாங்கிற விஷயம் தெரிய வருது. கிஸ் பண்ண நெருங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பிரின்சிபல் அங்க வந்துட. அடுத்த நாள் ஸ்கூல்ல அத்துமீறி ஜேஇ ரூம்குள்ள போனனால இவனை எக்ஸ்பெல் பண்ண போறாங்க. என்ன நடந்ததுன்னா சொல்லு அப்படின்னு மிஸ் ஹான் கேட்க, சொன்னா மட்டும் என்ன மாறிட போகுது அப்படின்னு எதுவுமே பேசாம உட்காந்துருக்கா. யாருமே நினைக்காத மாதிரி அந்த இடத்துக்கு ஜேஇ உள்ள வந்து, நான் தான் அவனை இன்வைட் பண்ணேன், எனக்கு வேணுங்கிற ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அது கொடுக்க தான் அவன் வந்திருந்தான், பனிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணுங்கன்னு அவனை கூப்பிட்டு வெளில போயிட. அந்த இடத்துக்கு ரியானும் ஹீரோவும் வராங்க. ஆல்ரெடி ஹீரா கிட்ட அந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப் விஷயத்த நாம நடத்தலாம்னு சொன்ன ரியான் ஜேஇயும் ஹாங்காவையும் பார்த்து, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா, அவன் அத்துமீறி ரூல்ஸை மீறி உன் ரூம்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாரும் இங்க ரூல்ஸை மீறல, நான் அவனை சொல்லட்டுமா, இவனை விட்டு, நான் இவனை சும்மா யூஸ் எல்லாம் பண்ணிக்கல, உண்மையிலேயே எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் கையை கோர்த்துட்டு ஜேஇ அங்கிருந்து போயிடுறா. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். வெளியில கூப்பிட்டு வந்தவன் அவன் பிரேஸ்லெட்டை பார்த்ததுனால இன்ஹா பத்தி ஞாபகம் வந்திருக்கும். கூடவே அவங்க ஒன்னா இவ்வளவு சந்தோஷமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இந்த
ஸ்கூலுக்கு நீ வந்ததுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்க, அப்படின்னா இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவன் சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடியுது. பை.